ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஃப்ளாஷ். எப்படி இருக்குது நம்ம புது காஸ்ட்யூம்? நல்லா இருக்கான். ஆக்சுவலி நான் ஏதோ பண்ண போய் ஏதோ வந்துடுச்சு, நல்லா தான் இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டுக்கணும் வந்துட்டேன். இதுக்கு நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் வண்டி பண்ணிவிடுங்க. நோட்டிஃபிகேஷன் வண்டி ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ அடுத்து உங்களுக்கு வரும். ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி தரமான சம்பவம் ஒன்று நடந்துருக்கு மீன்ஸ் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. நான் பாட்டுக்கு சரி ஓகே பிவிபி கண்டென்ட் எடுக்கலாம் எப்பயும் போல் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போன உடனே ஒரு சம்பவம், ஒரு எட்டி ஃப்ரூட் வச்சுன்னு ஒருத்தன் வந்தான். நீங்களே பார்த்துருப்பீங்க. வாடா லைட்னிங் வெர்சஸ் எட்டி வச்சு ஒரு மேட்ச் ஒன்று போடலாம் உங்களுக்கு. சரி நம்ம சப்ஸ்கிரைபருக்கு என்னென்ன யூஸ் மாண்டேஜ் மாதிரி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளே வந்து பார்த்தா சரி ஓகே வாடா பிவிபி போட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் கூப்பிட்டேங்க அந்த எட்டி பிளேயரை. சரி வருவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வந்தான். தோத்துட்டான், எது கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருந்தான். சரி ஓகே விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரி வாடா அகைன் போட்டுக்கலாம், இல்லைனா நான் உனக்கு ஒரு காம்போ சொல்லித்தரேன், நீ அந்த காம்போ எனக்கு யூஸ் பண்ணு என் மேலே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். காம்போலாம் அவனுக்கு சொல்லி கொடுத்தேன் கைஸ். கடைசியில் என்ன தெரியுமா பண்ணிட்டான்? நீங்களே பாருங்கள் என்ன பண்ணியிருப்போன்ட்டு. துரோகம் பண்ணிட்டான் நம்மளுக்கு. எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணால் நீங்கள் பாருங்கள். ட்ரான்ஸ்ஃபார்ம், எனக்கு அதெல்லாம் பிரச்சனையே இல்லை, நீ ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகின்னு வாடா, நீ வேணா சண்டைக்கு வா அப்படின்ற மாதிரி நான் கூப்பிட்றேன். சரி வருவான்னு பார்த்தா கும்பலாக படியோடு வந்துட்டாங்க. 2 பேர் இல்லை 3 பேர் வந்துட்டாங்க. அதுதான் கொஞ்சம் கடுப்பாயிடுச்சு. அவனுக்கோசரம் அந்த 3 பேருக்கோசரம் என்கிட்டேருந்து ஒரு 8 மில்லியனா 1 மில்லியனுக்கு 10,000 தான், 80,000 பவுண்ட்ரி திருட்டானுங்க அவனுங்க 3 பேரும் சேர்ந்து. நீங்களே பாருங்கள், 3 பேருமே மெரைன் பசங்க. நம்ம வண்டி தான் பைரட்டு. நான் எதுக்காக ஷார்க் ஆங்கர் வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஷார்க் ஆங்கரில் என்கிட்ட ஸ்ட்ராங் கிரிப் இருக்குது. ஸோ அதனால் நான் ஸ்டாட்ஸ் போடலனாலும் அதில் பரவாயில்ல, ஓரளவுக்கு டேமேஜ் கம்பேரிசன் பண்ணும்போது ஓரளவுக்கு நல்லாவே போகும். 40% இருக்கிறதுனால ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும். சாங்குவின்னு ரம்பிள் மூவ் பார்த்திங்கன்னா நான் ஸ்டன்னிங் யூஸ் பண்ணுவேன். வி மூவாக இருக்கட்டும், சி மூவாக இருக்கட்டும், எக்ஸ் மூவாக இருக்கட்டும். ரம்பிளில் 3 மூவ் பார்த்திங்கன்னா ஸ்டன்னிங்க்கு எதனா ஒரு மூவில் மாற்றிக்கணுன்னா மிச்சம் 2 மூவ் போட்டுருவேன். போட்டு ஷார்க் ஆங்கரில் ஒரு எக்ஸ் மூவில் மாட்டுற வரைக்கும் மாட்டிக்கினா மிச்சம் ஒரு காம்போ லான்ச் ஆகிடும். ஷார்க் ஆங்கரில் எக்ஸு, அப்புறம் ஜெட்டு ஹோல்டு, அப்புறம் சாங்குவினில் ஜெட்டு, அப்புறம் சி மூவ் எக்ஸ் மூவ்னு நினைக்கிறேன். இதுதான் என்னோடய காம்போ, நல்லாயிருக்கும். நீங்களே பார்ப்பீங்க. இப்போ பாருங்கள், வி மூவ் ஓப்பனிங் போட்டேன்னா எக்ஸு, திருப்பி இந்த எக்ஸ் ஹோல்டு சாங்குவின்னு, ஒரு சீமூவில் மிஸ் ஆகிட்டேன் எக்ஸ் மூவ். இதுதான் ஸ்டன்னிங்க்கு மாட்டிக்கினானே. இப்போ பாருங்கள் கோல்ட் ரேஸ் நம்ம ப்ரைவேட் சர்வர் வச்சு என்ன பண்ணோன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, ஒரு ஃபுல் மூன் வந்துச்சு. ஒரு ட்ரையல் ஒன்று பண்ணி ப்ளூ கியர் இருந்த இடத்துல ரெட் கியர் நம்ம சேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம். தட் மீன்ஸ் டொமைன் எக்ஸ்பென்ஷன் பார்த்திங்கன்னா ரேஞ்சை கம்மி பண்ணிட்டோம். அதுக்கு போல் லைஃப் லீச்சிங் சொல்லிட்டு ஒரு கியர் ஒன்று போட்டிருக்கோம். என்ன ப்ரோ கியர்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, எனிமிக்கிட்டேருந்து ஹெச்பி உங்களுக்கு அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கும். முன்னே இருந்ததை விட இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக ஸ்ட்ராங்காகவும் அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அதுக்கோசரம் போட்டேன். நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா இப்போது கோல்ட் ரேஸில் ஒரு ப்ளூ கியர், 2 ரெட் கியர் இருக்குது. இன்னும் ஒரு 4 ஃப்ராக்மெண்ட் இருந்துச்சுன்னா அவைக்கன் பண்ணுறேன். எனக்கு ஃப்ராக்மெண்ட் தேவை சீரியஸ்லி. ரம்பிள் வச்சு அதனால் சி ஈவெண்ட் பண்ணவே முடியல. வேறு எதனா ஃப்ரூட் சாப்பிட்லான்னு பார்த்தா ரம்பிள் காம்போக்கு நல்லா இருக்குது. ட்ரை பண்ணோம் கைஸ். வாங்க மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஹாய்னு கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். கீழே உங்களோட யூஐடி ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் பாருங்கள் கைஸ், நம்மளுக்கு என்ன தான் அந்த 2 பேர் அடித்தாலும் லாஸ்ட்டில் எவனோ ஒருத்தர் இருப்பான். அவனை திருத்தும் போது தான் கைஸ் நல்லா இருக்குமே. இது எப்படி வேணால் எடுத்துக்கோங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே தெத்தி அடிப்போமா பாருங்க கைஸ். அவ்வளோ பெரிய எட்டி மான்ஸ்டரு உயிருக்கு பந்தின்னு எப்படி ஓடுது பாருங்களேன். இப்படி தான் குறுகள் எவனோ நம்மளை அடிச்சிருவான். அதுவே நம்மளுக்கு கடுப்பாகும் கைஸ்.
இதனால தான் கிராவிட்டி ஃப்ரூட் சாப்பிட்டு ஒரு ஸ்பேமிங் ஒன்று பண்ண ஆரம்பிச்சிருந்தேன். எனக்கே தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப ஸ்பேமிங் அது. எதுக்கு ட்ராகன் ரேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்மலாக ஸ்டாட்ஸே போடலைன்னா கூட இப்போது ஸ்வாட் எடுத்திங்கன்னா ஸ்வாடுக்கு ஒரு 300 ஸ்டாட்ஸ் வரும். ஃப்ரூட் எடுத்திங்கன்னா ஃப்ரூட்ஸுக்கு ஒரு 300 ஸ்டாட்ஸ் வரும். அதுக்கப்புறமேட்டு மெல்லிக்கும் ஒரு 300 ஸ்டாட்ஸ் வரும். ஸோ ட்ராகன் ரேஸ் V3 ஆன் பண்ணிங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் டேமேஜ் எக்ஸ்ட்ராவே கொடுக்கும். பயங்கரமாக இருக்கும் ட்ராகன் ரேஸு. பட் ஆனால் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம், கொடுத்து தான் ஆகணும், ரொம்ப டைம் கொடுக்கணும், அதனால் கஷ்டம். கோல்ட் ரேஸ் ஆனால் ஓரளவுக்கு நல்லாவும் இருக்குது, பவராகவும் இருக்கும் கைஸ். ரேஸ்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஓபியான ரேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா 2 ரேஸ் தான். ஹியூமன் ரேஸ், அப்புறம் ஷார்க்கு, அப்புறம் ரேபிட்டுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்த 3 ரேஸ் பார்த்திங்கன்னா நார்மலாக ஓரளவுக்கு பவர் அப்டேட் பண்ணது. 3த்துலேயும் ஒரு ஸ்பெசிஃபிக் காம்போன்னு ஒன்று இருக்குது, தனிப்பட்ட காம்போன்னு ஒன்று இருக்குது. அது வச்சுருந்திங்கன்னா அந்த 3மே பவர்னு சொல்லலாம். பட் ஆனால் எல்லா ரேஸுக்குமே எல்லா ஃப்ரூட்டுக்குமே சூட்டபுள் ஆகிறது பார்த்திங்கன்னா ஏஞ்சல் ரேஸு, அதுக்கப்புறமேட்டு கோல்டு ரேஸு. இந்த 2 ரேஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்கிறத விட ஏஞ்சலுக்கு 2 ப்ளூ கீர் ஒரு ரெட் கீர் போடணும், அப்போ தான் அது டிஃபென்ஸாக இருக்கும். ஏஞ்சல் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெயின் டிஃபென்ஸும் ஹீலிங்க்கும் உண்டு. கோல்டு ரேஸ் அதுக்கு அப்படியே டைரக்ட் ஆப்போசிட், ஃபுல் அக்ரெசிவ், ஸ்பீடும் அப்புறம் லீச்சிங் பவரும் கொண்டுது. ஏஞ்சலுக்கு சீக்கிரமாக ரீஜென்ட் ஆகிட்டே இருக்கும். ஏஞ்சல் ரேஸ் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா தெரியும். புத்தா ரைடில் அந்த பாஸ்கிட்ட ஒண்டி இருக்கும் ஸ்பெசிஃபிக்காக. ஏஞ்சல் ரேஸ் V3 வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், V3 வரைக்கும் வச்சுருப்பான் அவன். உங்களுக்கே தெரியும் ஒரு புத்தா ரைடு சோள மாலில் முடிக்கிறதுலாம் எவ்வளோ கஷ்டம்ன்ட்டு. ஸோ அந்த மாதிரி தான் V4 நீங்கள் அப்டேட் பண்ணிங்கன்னா, நான் ஃபுல் மேக்ஸ் பண்ணிங்கன்னா ஏஞ்சல் ரேஸ் டாப் டக்கராக இருக்கும். அதேமாரி கோல்டு ரேஸும் நல்லாயிருக்கும். இது 2க்குமே இன்ஃபினிட்டி மாதிரி, அது எப்படி லைட்டும் டார்க்கும் இன்ஃபினிட்டியாக போய்கிட்டே இருக்குமோ அதேமாரி இவங்க 2 பேருக்கும் பார்த்திங்கன்னா எண்ணெயும் தண்ணியும் மாதிரி ஒட்ட மாட்டாங்க. பட் ஆனால் 2 பேருக்கும் சண்டை வச்சாலும் போயிட்டே இருக்கும். பாருங்க கைஸ், நீங்களே பார்ப்போங்க, ஒரு கோல்டு ரேஸை வச்சு 3 பேரை அடிக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் இது. என்ன மாதிரி டீமிங் தெரியுமா கைஸ்? அவங்க மொத்தம் புத்தா, இன்னொருத்த வேறு எட்டி, புத்தாவில் M1 ஸ்பேமர் அவன். நீங்களே பாருங்கள், இந்த 3 பேரை அடிக்கிறதுக்கோசரம் 2.7 ரீச் பண்ண போகிறேன். நான் ரீச் ஆக வேண்டியது இன்னும் ஒரு 2-3 சம்திங் தான் இருந்துச்சு. இவனுங்க 3 பேர் எனக்கு ஈகோ டச் பண்ணிட்டானுங்க. அடிச்சே தீரணும், இன்னும் 3 பேர் இருக்கிறானுங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஈகோ டச் பண்ணானுங்க. மண்டை சூட் ஆகிட்டேன். அடிச்சே தீரண்டா வாங்கடான்ட்டு ஒரு தடவையாச்சும் அடிக்கணும் 3 பேருன்ட்டு நானும் வெளில போயிட்டு லைட்னிங்கோட ஃபுல் பொட்டன்ஷியல்ஸை யூஸ் பண்ணலான்ட்டு யூஸ் பண்ணுறேன். போட்டு பெரட்டுறானுங்க அவனுங்க. ஒருத்தன் என்னடான்னா M1 அடிக்கிறான், ஒருத்தன் என்னடா ட்ராகன் டேனில் குத்துறான். முடியல கைஸ், ஒருத்தன் 80 M1 இது பண்ணுறான், ஸ்பேம் பண்ணுறானுங்க. 3 ஸ்பேமரியை தாண்டதுக்காட்டியும் உயிரே போயிடுத்துப்பா. எப்பா பாருங்க, அங்கே நீங்களே பாருங்கள். இந்த இடத்துல என்கிட்ட ட்ராகன் ஸ்டாம்ப் இருந்துச்சுன்னா நல்லா இருந்துருக்குங்க சீரியஸ்லி. நான் ஆக்சுவலி இது பார்த்திங்கன்னா ஸ்லோவஸ்டான ஒரு பில்டு. இந்தமாரி ஒரு 3-4 பேர் வந்தாலுமே தப்பிச்சு சர்வே பண்ணி அட்டாக் பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கோசரம் இந்த பில்டு இருக்குது. சாங்வின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செட் மூவ் எப்போ பார்த்திங்கன்னா ஹெல்த் ரெக்கவரி பண்ணுறது. என்கிட்ட டிஃபென்ஸுக்கு பார்த்திங்கன்னா லிவியத்தன் ஷீல்டு இருக்குது, ஸ்பீடுக்கு லைட்னிங் இருக்குது, ஒரு ஸ்டன்னிங் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஸ்வாடும் கன்னும் இருக்குது. ஸோ அதனால் ஃபைன். இதே உங்களுக்கு இன்னும் ஸ்பீடப்பான காம்போ வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்டியோமன் எடுத்துங்க. கார்டியோமன் கிராவிட்டிக்கு இது 2 பார்த்திங்கன்னா ஓபியான பில்டு. ரம்பிள் நீங்கள் ஸ்டன்னிங்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ரம்பிளில் ஸ்டாட்ஸு போட்டு V மூவ் யூஸ் பண்ணிக்கோங்க. V மூவ், C மூவ், X மூவ் 3 எந்த மூவுமே யூஸ் பண்ணிங்கன்னா இந்தமாதிரி நிற்கிறாங்களா, நிற்கிற கேப்பில் நீங்கள் கிராவிட்டி கெயினில் Z மூவ் யூஸ் பண்ணிவிட்டு கார்டியோமனில் 3 மூவ் கொடுக்கணும். Z, C, X 3 மூவ் கொடுத்திங்கன்னா ஓபி வேலையாகும். அங்கே பாருங்கப்பா, எப்பா என்ன ஆட்டி இதெல்லாம் பப்ளிக் சர்வரில் போய்ட்டு பவுண்ட்ரி ஏற்றினாலே கடுப்பாகுது பாய்ஸ். அதேமாரி நான் போன வீடியோவில்
யார் யாருக்கிட்ட சாங்குவின் ஆர்ட் இருக்குது, லிவியத்தன் ஆர்ட் வேணும் இல்லை சாங்குவின் ஆர்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இருந்தேன். என்கிட்ட ப்ரைவேட் சர்வர் வாங்கிட்டு இருக்கேன். ஸோ நம்ம ஒரு 6 பேர் இருந்தோன்னா டோப்பியாக இருக்கும். எனக்கு ஒரு 6 மெம்பர்ஸ் வண்டி வேணும். லிவியத்தன் ரைடுக்கு போகணும் ரெகுலராக. ஸோ போயிட்டு ஒரு 5 இல்லைனா 6 ஹார்ட் கலெக்ட் பண்ணிட்டு வந்தோன்னா ஃபைனாக இருக்கும். அதுக்கு முன்னாடி கமெண்ட் செக்ஷனில் ஆளுக்கு உங்களோட யூஐடி என்ன பில்டு யூஸ் பண்ணுறீங்க, அதேமாரி என்ன லெவல்னு சொல்லிட்டு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம க்ரூவில் வேறு நானும் யாரையும் ஆட் பண்ணாமல் இருக்கேன், மறந்துட்டேன் அதை பற்றி. கண்டென்ட் மேக் பண்ணுறதுலேயே ஃபுல்லாக போயிடுச்சு. ஸோ பவுண்ட்ரிலேயே ஃபோக்கஸ் பண்ணுறது இல்லை. ரோட் டு 10mm சொல்லிட்டு அது ஒரு வீடியோ ப்ளேபேக், அது ஒரு செக்ஷனே சொல்லிட்டு வெயிட்டிங்காக இருக்குது. எனக்கு ஸ்பேமிங் பண்ணி பவுண்ட்ரி ஏற்றணுன்ட்டு ஒரு அவசியமே இல்லை கைஸ். எதுக்கு நான் சீரியஸாக சொல்கிறேன்னா, ஸ்பேமிங் பண்ணி நான் இது பண்ணுவேன்னா, என்கிட்ட ட்ராகோ ரேஸ் ஃபுல் மேக்ஸ் இருக்குது. கிராவிட்டி ஃப்ரூட் சாப்பிட்டுட்டு ஸ்டாட்ஸை தூக்கி இதே ஸ்வாட்டில் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். நான் நார்மலாக இருக்கும்போது ஸ்வாட் அட்டாக் யூஸ் பண்ணுவேன். ரேஸ் அவேக்கன் பண்ணிட்டேன்னா கிராவிட்டி வித் ஸ்பேமிங்கோடு பண்ணுவேன், அவ்வளோதான். ஓபி எத்தனை பேர் வந்தாலுமே கேலி அந்தமாதிரி ஒரு பில்டு ட்ராகன் ஸ்டாம் வச்சுருந்தோன்னா சீரியஸாக கைஸ் எத்தனை பேர் வந்தாலுமே கேலி. பட் ஆனால் அப்படி யூஸ் பண்ணி தான் என் பிசியே நாசமாக போயிடுச்சு. ஸோ ஒரு நல்ல கூலிங் சிஸ்டம் ஒன்று வாங்கி அட்டாச் பண்ணிட்டு என்ன தெர்மல் பேஸ்ட் மாற்றி பார்த்துட்டேன்னா ரீசெட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு லைவ் வர பார்க்குறேன். நான் லைவ் வரத்துக்கு இப்போ தான் ஒரு 50 சப்ஸ்கிரைபர் தாண்டினோன்னு இன்னும் யார் கண்டுபிடிச்சுன்னே தெரில கைஸ். சரி விடுங்க, பார்க்கலாம். லைவ் வரலாம், அதுக்காட்டியும் ரெகுலராக வீடியோ வரும். ஏன்னா பிசி கொஞ்சம் லைவ் போட்டால் லேக் ஆகுது. ஸோ உங்களுக்கு இதுக்கு மேலே ரொட்டீனாக ஒரு நல்ல கேம் ப்ளே வரும். பாருங்கள், நீங்களே பார்ப்பீங்க. அதே மாதிரி நம்ம காஸ்ட்யூம் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, லவ் யூ, டாட்டா, பை பை. வீடியோ இன்னும் முடியல, அந்த காட்டியும் நம்ம மஜாவான ஒரு சண்டை ஒன்று போட்டிருப்போம், போய் பாருங்கள். நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கைஸ் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். பார்க்குற எல்லாருமே வியூஸ் போகலைனாலும் ப்ராப்ளம் இல்லை. நம்மக்கிட்ட கண்டென்ட் ஒழுங்காக இருந்தால் ரீச் ஒழுங்காக இருக்கும். எந்தமாரி கண்டென்ட் சொல்லிட்டு போடலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்னென்ன விருப்பம்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபருக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் எல்லாேருக்கும் ஹெல்ப் பண்ணி வாங்க வளரலாம், சேர்ந்தும் வளரலாம் எல்லோரும். ஸோ அதனால் ப்ராப்ளம் இல்லை. ஒரு நல்ல பில்டு ஒன்று சொல்லுங்கள் கேஸ், எனக்கு நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரியும், பட் ஆனால் என்கிட்ட ஏஞ்சல் ரேஸ் பார்த்திங்கன்னா ஃபுல் மேக்ஸ் பண்ணணும், சைபர் ரேஸும் பண்ணணும். யாருன்னா ஒரு 3 பேர் மாட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். எனக்கு சீரியஸாக சொல்கிறேன், ஒரு 3 பேர் வண்டி வேணும் கைஸ். ஃபுல் மூன் வரும், டப்புன்னு சர்வர் மாற்றி பார்த்துட்டு நம்ம ஃபைட் போட வேணாம். ஃபைட் போட்டிங்கன்னா வேஸ்ட் ஆகிடும். ஸோ என்கிட்ட ஒரு 2 அக்கௌண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், இன்னும் 2 அக்கௌண்ட் இருக்குது. வந்திங்கன்னா அப்படியே உங்களுக்கும் ஒரு கீரை ஒன்று அவைக்கன் பண்ணி கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் டயல் பண்ணுறதுக்கு எனக்கு அந்த 2 அக்கௌண்ட் யூஸ்ஃபுல்லாகும். பட் ஆனால் ஃபஸ்ட்டு நீங்கள் என்னால் 3 இது ஆட முடியாது, 3 ட்ரையல் என்னால் விளாட முடியாது. ஸோ அதனால தான் நம்ம சப்ஸ்கிரைபர் யாருன்னா ஒரு ஆள் வந்திங்கன்னா, ஒரு ஆள் இல்லை 2 பேர் தேவை. 2 பேர் வந்திங்கன்னா அவைக்கன் பண்ணிக்கலாம் கேஸ், முடிஞ்சிடும். லிவியத்தன் ரைடுக்கும் போகலாம். எனக்கு கொஞ்சம் ஹார்ட் தேவைப்படுது. ஓகே, நம்ம இந்த பில்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கேஸ், பாய்.